வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 621 முதல் 630 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. 621 இதுவது வென்னா வியலுடை எதுவாய் எதிரற நிறைந்த வென்றனை இன்பே. இது அது என வேறுபடுத்த முடியாத இயல்புடன் எந்த எதிர்மையும் இல்லாமல் முழுமையாக நிறைந்திருக்கும் தனித்த பேரின்பமே. 622 ஆக்குரு மவத்தைகள் அனைத்தையும் கடந்துமேல் எக்கர நிறைந்த வென்றனை இன்பே. பிறப்பும் துன்பமும் ஆகிய எல்லா அவஸ்தைகளையும் கடந்த நிலையில் எந்தக் குறையும் இல்லாமல் நிறைந்திருக்கும் தனித்த பேரின்பமே. 623 அறிவு கருவினிலதுவது வதுவாய் எரிவர் ரோங்கிய வென்றனை இன்பே. அறிவால் அறியப்படும் அறிவுக்குள்ளேயே அதுவாக இருந்து எந்த தடையுமின்றி உயர்ந்து விளங்கும் தனித்த பேரின்பமே. 624 விடயமெவற்றினு மேன்மேல் விளைந்தவை இடையிடை யோங்கிய வென்றனை இன்பே. புலன் அனுபவங்கள் எத்தனை இருந்தாலும் அவற்றின் மேலாகவும் இடையிடையிலும் எழுந்து ஒளிரும் தனித்த பேரின்பமே. 625 இம்மையு மறுமையு மியம்பிடு முறுமையும் எம்மையு நிரம்பிடு மென்றனை இன்பே. இம்மை மறுமை என்ற வேறுபாடுகளையும் ஒன்றாக்கி எங்கும் நிறைந்து நிற்கும் தனித்த பேரின்பமே. 626 முத்தர்கள் சித்தர்கள் சத்திகள் சத்தர்கள் எத்திர தவர்க்குமா மென்றனை இன்பே. முத்தர் சித்தர் சக்தியாளர் சத்தர் என எந்த நிலை உடையவர்களுக்கும் ஒரேபோல் உரியதாக இருக்கும் தனித்த பேரின்பமே. 627 எல்லா நிலைகளே நெல்லா உயிரும் எல்லா வின்புமா மென்றனை இன்பே. அனைத்து நிலைகளிலும் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா இன்பங்களின் மூலமாக இருக்கும் தனித்த பேரின்பமே. 628 கரும்பொரு சாரன் கனிந்தமு கனியின் விரும்புரு மிருதமு மிக்கதீன் பாலும். கரும்புச் சாறு பழுத்த முக்கனி விரும்பப்படும் அமுதம் மிக இனிய பால் ஆகியவை எல்லாம் எடுத்துக்காட்டாக கூறப்படுகின்றன. 629 குணங்கொள்கோர் ரேனுங் கூட்டியுன் ராக்கி மணங்கொள பதஞ்சை வகையுற வியற்றிய. நல்ல குணம் கொண்ட தேனையும் அவற்றுடன் சேர்த்து மணமும் சுவையும் கூடிய ஒரு இனிய கலவையாகச் செய்தாலும் கூட. 630 உணவெனப் பல்கா லுரைக்கினு நிகரா வனமுறு மின்ப மயமே எதுவாய்க். அவை அனைத்தையும் உணவென பலமுறை விவரித்தாலும் அதற்கு ஒப்பானது எதுவுமில்லை. அந்த எல்லாவற்றையும் மிஞ்சிய பேரின்பத்தின் வடிவமே அது.